அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 18 இறை வார்த்தையின் கடைசி பகுதி. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறி கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். உண்மை என்கிற இந்த இறை வார்த்தையானது கடவுளின் வார்த்தையை குறிப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17 அதிகாரம் 17 இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் இந்த உலகில் நெறிகேடாக செயல்படுகின்ற மக்கள் தங்கள் நெறிகேடான செயலால் உயிருள்ள அந்த உண்மை கடவுளின் வார்த்தைகளை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஒடுக்கி அவர்கள் சிதைந்து சீர்குலைந்து போகும்படி செய்கிறார்கள். தங்கள் நெறிகேடான வாழ்க்கையால் கடவுளின் உயிருள்ள வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் பயனற்று போகும்படி செய்கிறார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஓரின சேர்க்கை பாவம், அது கடவுளுக்கு அருவருப்பானது என்று லேவியரின் புத்தகம் 18 அதிகாரம் 22 இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு நெறிகேடாக வாழ்கின்ற மக்கள் தங்கள் நெறிகேடான வாழ்க்கையினால் கடவுளின் உயிருள்ள வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் பயனற்று போகும்படி செய்கிறார்கள். இந்த மக்கள் தங்கள் நெறிகேடான செயலால் கடவுளின் உயிருள்ள வார்த்தைகளை ஒடுக்கி சிதைத்து சீர்குலைந்து போகும்படி செய்கிறார்கள். உரியாவை கொன்று உரியாவின் மனைவி பெர்சபையை தன் மனைவியாக ஆக்கி கொண்ட போது தாவீது அரசர் கூட கடவுளின் உயிருள்ள வார்த்தைகளை ஒடுக்கி சிதைந்து சீர்குலைந்து போகும்படி தான் செய்கிறார். தாவீது அரசர் கூட தன்னுடைய இந்த நெறிகேடான செயலால் கடவுளின் உயிருள்ள வார்த்தைகள் தன் வாழ்க்கையில் பயனற்று போகும்படி தான் செய்கிறார். சாலமோன் அரசரும் வேற்றின பெண்களை மணந்து கொண்டு அவர்கள் தூண்டுதலுக்கு ஏற்ப வேற்று தெய்வங்களுக்கு பலிபீடம் கட்டி அந்த வேற்று தெய்வங்களை ஆராதனை செய்த போது சாலமோன் அரசர் கூட தன் வாழ்க்கையில் தன் நெறிகேடான செயலால் கடவுளின் உயிருள்ள வார்த்தை தன் வாழ்க்கையில் பயனற்று போகும்படி செய்கிறார். கடவுளின் அந்த உயிருள்ள வார்த்தையை அவர் ஒடுக்கி சிதைந்து சீர்குலைந்து போகும்படி செய்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற தெளிவான சிந்தனைகள். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து அந்த கடவுளின் வார்த்தையினால் வருகிற பயனை ஆசீரை பெற்று வாழ வேண்டும். மாறாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் தங்கள் நெறிகேடான செயலால் கடவுளின் உயிருள்ள வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் பயனற்று போகும்படி செய்யக்கூடாது. தங்கள் நெறிகேடான செயலால் கடவுளின் அந்த உயிருள்ள வார்த்தைகளை ஒடுக்கி சிதைத்து சீர்குலைந்து போகும்படி செய்யக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இறை மக்களாக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் நம்முடைய நெறிகேடான செயலால் கடவுளின் உயிருள்ள வார்த்தைகளை ஒடுக்கி அதை சிதைந்து சீர்குலைந்து போகும்படி செய்ய வேண்டாம். மாறாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து அந்த வார்த்தையால் வரும் பயனை ஆசீரை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு சிந்தனையை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வோம். அந்த கடவுளின் வார்த்தையால் வருகிற பயனை ஆசீரை பெற்று வாழ்வோம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் வாழ்வோம். இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக வாழ்வோம். அப்பொழுது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து
தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த மக்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.